தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். இயேசுநாதர் கூறுவதை கவனமாக கேளுங்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். கேளுங்கள் எதை? உங்கள் தாழ் பணிந்து முதலில் நில்லுங்கள். தேடுங்கள், காற்றில் தேடுங்கள். மூலாதாரத்தை தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்திய 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூறுகிறார். மத்திய 7:13 வசனத்தில் இடுக்கன் வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கோட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவாகவும் வழியும் விசாலமாகவும் இருக்கிறது. அதன் வழியாக பிரவேசிக்கவர்கள் அநேகர். அண்ணாவின் வாசல் வழியே செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கமுமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்திய 7:14 சொல்கிறார், நமது உயிர் ஜீவன் சிரசில் இருக்கிறது, நெற்றிக்கண்ணாக இருக்கிறது என்று கூறுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கின்றவனே பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிப்பானல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்திய 7:21 சொல்கிறாரு பாருங்க. பிரம்மம் பிதானா யாரு? பிரம்மம். பிரம்மத்தில் சித்தத்தை வைப்பவன் நித்தியலோகத்தை அடைவான். சாமி சாமின்னு கத்திட்டு இங்கே உட்காந்துருந்தால் கழுத போல் இங்கே தான் இருக்கணும். புரியுதா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். மத்திய 6:19 சொல்கிறார், பூமியில் உங்களுடைய சொத்துக்களை எல்லோரும் அபகரித்து கொண்டு போவார். யாரும் உங்களுடைய சொத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துரும்பாவது கெடுவதில்லை. அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. மத்திய 6:20 சொல்கிறார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கிறார். என்னதை? உங்களுடைய உயிரை சேர்த்து வைங்கள். அந்த உயிரை பூச்சி துரும்பு எதுவும் கெடுவது கிடையாது. இகலோகத்தில் சேர்ப்பது வீண், பரலோகத்தில் வேண்டியதை சேர்ப்பாய் என்று கூறுகிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படியே உன்னுள் வெளிச்சமாகவும் இருளாகவும் இருந்தால் அவ்விருள் எவ்வளோ அதிகமாக இருக்கும். மத்திய 6:22 சொல்கிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண்ணுன்னு ஒளி, ஒளியானது சரீரத்தின் விளக்கு, நம்முடைய தேகத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் தெளிவாக இருந்தாலும் என்னது? நீங்கள் உயிரை எடுக்க வேண்டும். உயிர் ஒளி. அந்த ஒளியை எடுத்தால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நெற்றிக்கண்ணானது நமது சூட்சும சரீரம் ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி பெறச் செய்வாயாக. அப்படி செய்தால் உன் சரீரம் முழுவதும் ஒளி தோன்றும். நீயே அடுத்தது மத்திய 6:6 சொல்கிறார், நீயே ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரத்தில் இருக்கின்ற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரத்தில் இருக்கின்ற உன் பிதா வெளியங்கமாக வந்து உனக்கு பலனளிப்பார். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? வாசியோகத்தில் இருந்து 5 புலன்களையும் பூட்டி பிரம்மத்தை நோக்கி கலந்தால் உன் பிதாவாகிய பிரம்மத்தை காணலாம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கின்ற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். யோவான் 6:32 சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகின்றவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். என்ன அர்த்தம்? சிரசில் இருந்து வரும் அமுதத்தை அவர் அப்பம் என்று கூறுகிறார். வானத்திலிருந்து இறக்கி சிரசிலிருந்து இறக்கி ஜீவனாகிய நம் ஒளி தேகத்திற்கு உயிர் கொடுப்பதே அப்பம் கொடுப்பது. வானத்திலிருந்து இறக்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றுக்கும் பிழைப்பான் என்றார். யோவான். தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். இயேசுநாதர் கூறுவதை கவனமாக கேளுங்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். கேளுங்கள் எதை? உங்கள் தாழ் பணிந்து முதலில் நில்லுங்கள். தேடுங்கள், காற்றில் தேடுங்கள். மூலாதாரத்தை தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்திய 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூறுகிறார். மத்திய 7:13 வசனத்தில் இடுக்கன் வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கோட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவாகவும் வழியும் விசாலமாகவும் இருக்கிறது. அதன் வழியாக பிரவேசிக்கவர்கள் அநேகர்.
அண்ணாவின் வாசல் வழியே செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கமுமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:14 சொல்கிறார், நமது உயிர் ஜீவன் சிரசில் இருக்கிறது, நெற்றிக்கண்ணாக இருக்கிறது என்று கூறுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கின்றவனே பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிப்பானல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7:21 சொல்கிறாரு பாருங்க. பிரம்மம் பிதானா யாரு? பிரம்மம். பிரம்மத்தில் சித்தத்தை வைப்பவன் நித்தியலோகத்தை அடைவான். சாமி சாமின்னு கத்திட்டு இங்கே உட்காந்துருந்தா கழுத போல் இங்கே தான் இருக்கணும். புரியுதா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். மத்தேயு 6:19 சொல்கிறார், பூமியில் உங்களுடைய சொத்துக்களை எல்லோரும் அபகரித்து கொண்டு போவார். யாரும் உங்களுடைய சொத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துரும்பாவது கெடுவதில்லை. அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. மத்தேயு 6:20 சொல்கிறார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கிறார். என்னதை? உங்களுடைய உயிரை சேர்த்து வைங்கள். அந்த உயிரை பூச்சி துரும்பு எதுவும் கெடுவது கிடையாது. இகலோகத்தில் சேர்ப்பது வீண், பரலோகத்தில் வேண்டியதை சேர்ப்பாய் என்று கூறுகிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னுள் வெளிச்சமாகவும் இருளாகவும் இருந்தால் அவ்விருள் எவ்வளோ அதிகமாக இருக்கும். மத்தேயு 6:22 சொல்கிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண்ணுன்னு ஒளி, ஒளியானது சரீரத்தின் விளக்கு, நம்முடைய தேகத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் தெளிவாக இருந்தாலும் என்னது? நீங்கள் உயிரை எடுக்க வேண்டும். உயிர் ஒளி. அந்த ஒளியை எடுத்தால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நெற்றிக்கண்ணானது நமது சூட்சும சரீரம் ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி பெறச் செய்வாயாக. அப்படி செய்தால் உன் சரீரம் முழுவதும் ஒளி தோன்றும். நீயே அடுத்தது மத்தேயு 6:6 சொல்கிறார், நீயே ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரத்தில் இருக்கின்ற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரத்தில் இருக்கின்ற உன் பிதா வெளியங்கமாக வந்து உனக்கு பலனளிப்பார். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? வாசியோகத்தில் இருந்து 5 புலன்களையும் பூட்டி பிரம்மத்தை நோக்கி கலந்தால் உன் பிதாவாகிய பிரம்மத்தை காணலாம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கின்ற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். யோவான் 6:32 சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகின்றவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். என்ன அர்த்தம்? சிரசிலிருந்து வரும் அமுதத்தை அவர் அப்பம் என்று கூறுகிறார். வானத்திலிருந்து இறக்கி சிரசிலிருந்து இறக்கி ஜீவனாகிய நம் ஒளி தேகத்திற்கு உயிர் கொடுப்பதே அப்பம் கொடுப்பது. வானத்திலிருந்து இறக்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றுக்கும் பிழைப்பான் என்றார். யோவான். சிரசிலிருந்து வரும் அமிர்தத்தை உண்பவன் இறப்பதில்லை. இயேசுநாதர் கூறுவதை கவனியுங்கள். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். யோவான் 6:56. நமது ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி வேண்டும். பஞ்சபோதங்களான மாம்சத்தை ஒடுக்கினால் இரத்தம் சுண்டிவிடும், சூட்சும தேகம் ஒளி பெறும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கின்ற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. சூட்சும தேகத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். தேகத்தை வளர்த்து ஒன்றும் நடக்காது. நான் கூறுகிற வார்த்தை பிரம்மத்திலிருந்து வந்தவை. ஆவி பிரம்மம். மாமிசத்தால் பிறப்பது மாமிசமாகும், ஆவியினால் பிறப்பது ஆவியாகும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். யோவான் 3:6-8. நான் பிறக்க வைப்பது வெறும் மாமிச பிண்டம்தான். நாம் பிறக்க வைப்பது வெறும் மாமிச பிண்டம்தான். பிரம்மமே உயிர் கொடுப்பது. மீண்டும் ஒளிதேகம் பெறப்படுத்து பிரம்மத்தில் கலந்து விடுங்கள் என்று கூறுகிறார். தன்னை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:15. தன்னை விசுவாசிக்கிறவன்,
அவன் கெட்டு போகக்கூடாதான். நித்திய ஜீவனை அடையும்படி அவனை ஒருத்த கெடாத பொருள் எது? பிரம்மம், ஒளி. தன்னுடைய ஒளி தேகத்தை யார் வளர்க்கிறார்களோ அவர்களை பிரம்மத்தில் அடையும்படி உயர்த்துவார் என்று கூறுகிறார். நித்திய ஜீவன் பிரம்மம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கின்ற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். மத்திய 23:9. ஞானப்பிதவாகிய பிரம்மத்தை உணர்ந்து அதன் வழி செல்வீராக. ஆமென். ஒரு வண்டி ஓட 2 சக்கரங்கள் தேவை. அதுபோல் 2 சக்கரங்கள் நம்முள் இருப்பது சூரிய சந்திரர்கள். தனஞ்சயன் என்ற காற்றை சூரிய சந்திரர்கள் என்ற வண்டியில் ஏற்றிக்கொண்டு மேல் நோக்கி சென்று அக்னி ஸ்தலமாக அண்ணாமலையில் கொண்டு சேர்க்கும். இந்த அக்னியில் நாம் பாவ மூட்டைகளை எரித்து நமக்கு சோபமானமாகிய அமிர்தத்தை கொடுத்து நமக்கு அழியா தேகமாகிய ஒளி தேகத்தை கொடுத்து பால்வலையில் நம்மை ஒரு அங்கமாக வைத்து கொள்ளும் இந்த பிரம்மம். இதுதான் மரணம்லா பெருவாழ்வு. இதுதான் நித்திய லோகம். இதுதான் மெய்யானிகளின் லோகம். ஒளி தேகத்திற்கு அழிவில்லை. வணக்கம்.